எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அஸ்லம் சக்ஸஸ் ஜோன் யூடியூப் சேனல். ஐ வில் ஹோப் எல்லாரும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம தமிழில் வேர் டு ஸ்டடீஸ் வந்து ஓல்டு நியூ புக்குக்கு சேர்த்து கலெக்ட் பண்ணி எழுதி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. நீங்கள் தமிழில் வந்து எப்படியும் கன்ஃபார்மாக 98 மார்க் மேபி 95க்கு மேலே அடித்தா தான் நம்மளால் குரூப் 4 வந்து கிளியர் பண்ண முடியும். இந்த வாட்டம் வேகன்சியுமே ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லோரும் நல்லா தரவாக தமிழை கிளியராக படிச்சுக்கோங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் போன தடவைலேருந்து இந்த தடவை சிலபஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம இலக்கணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக விட்டுறக்கூடாது. இலக்கணத்தில் தான் நம்ம ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக ரொம்ப ஒரு கொஸ்டினையுமே ரொம்ப ரீட் பண்ணி யோசித்து நம்ம அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம வந்து தமிழை மொத்தம் 7 யூனிட்டாக வந்து செப்பரேட்டாக பிரிச்சிருக்காங்க. அந்த 7 யூனிட்டுக்கும் எவ்வளோ மார்க்குங்கிறது டிஎன்பிஎஸ்சி அலர்ட் பண்ணி நமக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அந்த வீடியோவுமே நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் எந்தெந்த யூனிட்டில் அதாவது வேர் டு ஸ்டடீஸ் வந்து தனித்தனியாக பிரித்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து குரூப் 4ல் தமிழோட நியூ சிலபஸில் வேர் டு ஸ்டடீஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு யூனிட் 1 என்ன யூனிட் 1 வந்து இலக்கணம் கொடுத்துருக்காங்க. இலக்கணத்தில் மொத்தம் 25 கொஸ்டின்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 25 கொஸ்டின் வந்து எந்தெந்த டாபிக் கீழே எப்படி எப்படி அலாட் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே ரெஃபர் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். மொத்தம் வந்து இதை நம்ம ஒரு 2 பார்ட்டாக பார்க்க போகிறோம். முதல்ல வந்து ஒரு 4 யூனிட் சேர்ந்து ஒரு பார்ட்டாகவும், அடுத்ததாக மீதி ரிமைனிங் இருக்கிற 5, 6, 7 வந்து அடுத்த பார்ட்டாகவும் சொல்லிட்டு நம்ம 2 பார்ட்டாக பார்க்கணும் பிரித்து போடுறோம். ஸோ மறக்காமல் எல்லோரும் ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு இந்த டாபிக் வைஸாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களால் தமிழில் கண்டிப்பாக 98 அபோவ் வந்து நம்மளால் அடிக்க முடியும். ஸோ வீடியோ வந்து மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு யூனிட் 1ல் இலக்கணத்தில் 25 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக தானே நம்ம ஈஸியாக போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. அதுக்கு மெயினாக நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா புணர்ச்சி. ஸோ அப்போ புணர்ச்சியை வந்து நம்ம மஸ்ட்டு கவர் பண்ணி ஆகணும். ஸோ வாங்க டாபிக் வைஸ் எந்தெந்த ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். 9th இயல் 6ல் புணர்ச்சி, 6th to 8th எல்லா புக் பேக்லையுமே புணர்ச்சி அதாவது பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துக்கோங்க. அடுத்து 8th இயல் 6ல் புணர்ச்சி, 11th இயல் 1ல் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். அப்போ மொழி முதல் இறுதி எழுத்துக்களில் புணர்ச்சி விதிகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துக்கோங்க. 11th இயல் 2ல் புணர்ச்சி விதிகள், 11th இயல் 7ல் ஆக்கப்பெயர்கள், 10th தமிழ் ஓல்டு புக்கில் இயல் 6ல் புணர்ச்சி, 9th தமிழ் ஓல்டு புக்கில் பருவம் 2ல் இயல் 1ல் புணர்ச்சி, 8th தமிழ் ஓல்டு பருவம் 3 இயல் 1 and 2 புணர்ச்சி, 6th தமிழ் ஓல்டு பருவம் 1 இயல் 1 and 2 இலக்கணமும் மொழித்திறனும். ஸோ அப்போது நம்ம வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக்கு இத்தனை இதை வந்து நம்ம கவர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் படிச்சிட்டோம்னா நம்மளால் கண்டிப்பாக போட முடியும். நெக்ஸ்ட் டாபிக். அடுத்த டாபிக் வந்து குறில் நெறில் வேறுபாடுகள். இது வந்து 6th ஃபஸ்ட்டு டேர்மில் தமிழ் எழுத்துக்களும் வகையும் தொகையும். அடுத்து 6th தமிழ் ஓல்டு புக்கில் பருவம் 1 இயல் 1, 2ல் இலக்கணமும் மொழித்திறனும் அப்படிங்கிற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து சந்திப்பிழை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல். பாருங்கள், 9th இயல் 3, 4ல் வல்லினம் மிகும் இடங்கள், வல்லினம் மிகா இடங்கள். அதில் வந்து இந்த ஒரு டாபிக், அதாவது சந்திப்பிழை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழைனாலே நம்ம வல்லினம் மிகும் இடங்கள் எது, வல்லினம் மிகா இடங்கள் எதுங்கிறதான் நம்ம படிக்கணும். அடுத்து 9th இயல் 5ல் மொழியை ஆள்வோம். அதில் வந்து பிழை திருத்தத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. 8th இயல் 7ல் வல்லினம் மிகும் இடங்கள், வல்லினம் மிகா இடங்கள். அடுத்து 7th இயல் 2ல் மொழியை ஆள்வோம், பிழை திருத்தம், சரியாக எழுதுக. 12th இயல் 3ல் பொருள் மயக்கம். 12th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் என்னலான்னா 137, 144, 149, 155, 159, 165 இந்த பேஜிலலாம் வந்துட்டு சந்திப்பிழைகள் பற்றி கொடுத்துருக்காங்க. 11th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 107, 10th ஓல்டு புக்கில் இயல் மொழித்திறன், வல்லினமிகும் இடங்கள், வல்லினமிகா இடங்கள். அடுத்து 9th ஓல்டு புக்கில் இயல் 2ல் மொழித்திறனில் பிழை திருத்தத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. 9th ஓல்டில் பருவம் 2 அதாவது செகண்ட் டேர்மில் இயல் 1ல் மொழித்திறனில் வல்லினமிகும் இடங்கள், வல்லினமிகா இடங்கள். 8th ஓல்டில் பருவம் 3ல் இயல் 2ல் மொழித்திறன். சரி, நெக்ஸ்ட் டாபிக் வந்து இந்த லகர 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 நகர நகர ரகர ரகர வேறுபாடுகள். அது பாருங்கள்,
இதில் வந்து கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. இதில் வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் இருக்கும். 9th இயல் 2 மொழியை ஆள்வோம்ல அலை அலை இது 2 வேறுபாடு, அதாவது லா அடுத்து செராப்புலா இதுக்கான வேறுபாடுகள். அடுத்து 6th பருவம் 2 இயல் 2 மயங்கொலிகள். 6th டேர்ம் 3 இயல் 2 ஒலி வேறுபாடடைந்து வாக்கியத்தில் அமைத்து எழுதுக. அதில் வந்து அறம் அறம். அடுத்து 11th இயல் 2 மயங்கொலி சொற்கள். அடுத்து 12th இயல் 1 தமிழாய் எழுதுவோம். 12th இயல் 2 ஆங்கிலம் மயங்கொலி. 12th தமிழ் ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 155, 156, 166. அடுத்து 11th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் பார்த்துக்கோங்க. 114, 119, 120, 131, 132, 133. அடுத்து 9th ஓல்டில் ஃபஸ்ட்டு டேர்மில் இயல் 1 மொழித்திறன் மயங்கொலிகள். அடுத்து 6th ஓல்டு புக்கில் பருவம் 1 இயல் 3 மயங்கொலி. அடுத்து 8th ஓல்டு புக்கில் டேர்ம் 3 இயல் 2 மொழித்திறன் மயங்கொலிகள். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து இன எழுத்துக்கள். இன எழுத்துக்கள் பாருங்கள். 6th டேர்ம் 2 இயல் 1 இன எழுத்துக்கள். அதே மாதிரி 6th ஓல்டு புக்கில் ஃபஸ்ட்டு டேர்மில் இயல் 1 இலக்கணமும் மொழித்திறனும் அந்த டாப்பிக்கில் வந்து இன எழுத்துக்களை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து சுட்டெழுத்துக்கள் பாருங்கள். 6th டேர்ம் 2 இயல் 3 சுட்டெழுத்துக்கள். 6th ஓல்டு புக்கில் டேர்ம் 3 இயல் 3 வந்து இலக்கணமும் மொழித்திறனுங்கிற டாப்பிக்கில் சுட்டெழுத்துக்களை பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் பாருங்கள். 10th இயல் 5 வினா விடை வகைகள். அடுத்து 7th டேர்ம் 3 இயல் 2 வந்து அறிந்து பயன்படுத்துவோம். அதில் வந்து வினா வகைகள் பற்றி கொடுத்துருக்காங்க. 6th டேர்ம் 3 இயல் 3 வினா எழுத்துக்கள். 10th ஓல்டு புக்கில் இயல் 4 வினா விடை வகைகள். 6th ஓல்டில் பருவம் 2 இயல் 3 இலக்கணமும் மொழித்திறனும். அந்த ஓல்டு புக்கெலாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக படிக்கணும். தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம அபோவ் 95 மேலே எடுக்கணும்னா கண்டிப்பாக ஓல்டு புக்கையும் நம்ம ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். அதில் நீங்கள் எல்லாமே படிக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் கொடுத்துருக்க டாபிக் படி நீங்கள் கலெக்ட் பண்ணி படிச்சிங்கனாலே போதும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள். ஒருமைப்பன்மை அறிதல். 8th ஸ்டாண்டர்டில் இயல் 1 மொழியோடு விளையாடு பொருத்தமான விகுதியை தேர்ந்தெடுத்து. அடுத்து 8th 2 இயல் 9 அறிந்து பயன்படுத்துவோம் தான் தாம் என்னும் சொற்கள். அடுத்து 12th இயல் 2 நால்வகை பொருத்தங்கள், அதாவது ஒருமைப்பன்மை பற்றி. அடுத்து 9th தமிழ் ஓல்டு புக்கில் டேர்ம் 3 இயல் 1 பெயர் சொல் மூவிட பெயர்கள். 6th தமிழ் ஓல்டு புக்கில் பருவம் 3 இயல் 2 இலக்கணமும் மொழித்திறனும். 6th தமிழ் ஓல்டு புக்கில் பருவம் 3 இயல் 3 இலக்கணமும் மொழித்திறனும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்ப்போம். வேர் சொல், அதாவது வினைமுற்று வினையெச்சம் வினையால் அணையும் பெயர் பெயரச்சம் எங்கெல்லாம் இருக்கும் பாருங்கள். 10th இயல் 5 மொழியை ஆள்வோம் அதில் வேர் சொல். அடுத்து 9th இயல் 1 மொழியை ஆள்வோம் அதில் வேர் சொல். அதுக்கப்புறம் 9th இயல் 2 துணை வினை வினையடி. 9th இயல் 5 மொழியை ஆள்வோம் அதில் வந்து வினைப்பகுதியை எச்சமாக மாற்றுதல் பற்றி கொடுத்துருக்காங்க. 8th இயல் 2 வினைமுற்று தொடர் வகைகள் வினைமுற்று வேர் சொல்களை எழுதுக. 8th இயல் 2 எச்சம். 7th செகண்ட் டேர்மில் இயல் 1 மொழியை ஆள்வோம் அதில் வேர் சொல். அடுத்து 7th பருவம் 2 இயல் 3 மொழி தொழிற்பெயர். 12th சிறப்பு தமிழ் புக்கும் மஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது இருக்கும் தமிழை பொறுத்த வரைக்கும். 12th சிறப்பு தமிழில் இயல் 4 வேர் சொல். 9th ஓல்டு புக்கில் பருவம் 1 இயல் 2 மொழித்திறன் வேர் சொல். அடுத்து 9th ஓல்டு புக்கில் பருவம் 2 இயல் 1 தொழிற்பெயர். அடுத்து 9th ஓல்டு பருவம் 2 இயல் 2 மொழித்திறனில் அடிச்சொல். 7th ஓல்டு புக்கில் பருவம் 2 இயல் 3 பெயரச்சம் வினையச்சம் வினைமுற்று. நெக்ஸ்ட் டாபிக் வந்து எதிர்ச்சொல் இலக்கண குறிப்பு. இந்த 6th 12th வரைக்கும் ஒவ்வொரு பாட்லையும் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 8th இயல் 7 எதிர்மறை சொற்கள். 7th ஓல்டு புக்கு பருவம் 3 இயல் 3 மொழித்திறன். 6th ஓல்டு பருவம் 3 இயல் 1 இலக்கணமும் மொழித்திறனும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து வினைச்சொல் இரண்டு வினைச்சொற்களின் வேறுபாடு என்ன பாருங்கள். 6th டேர்ம் 3 இயல் 1 நால்வகை சொற்கள். இப்போ வெறும் ஃபஸ்ட்டு யூனிட் வந்து நம்ம கவர் பண்ணுறதுக்கு, அதாவது 25 மார்க் வாங்குறதுக்கு நம்ம இத்தனை டாப்பிக் வந்து கவர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் யூனிட் என்னென்னு பார்ப்போம். ஆக்சுவலி வந்து நாங்கள் இந்த தமிழோட வேர் டு ஸ்டடி வந்து 2 வீடியோவாக அப்லோட் பண்ணலான்னு நினச்சோம்.
பட் வந்து ரொம்ப லென்த்தாக போகுது. ஃபஸ்ட் யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ செகண்ட் யூனிட் வந்து செகண்டில் அடுத்த வீடியோவாக நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு யூனிட்டுக்கும் ஒரு வீடியோ மாதிரி நம்ம வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவு சீக்கிரமாக நாங்கள் அப்லோட் பண்ண பார்க்குறோம். உங்களுக்கு எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒரு லைக்கும் தான் எங்களுக்கு நெக்ஸ்ட் நாங்கள் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இதே மாதிரி எல்லா யூனிட்டோட வேர்ஸ்ட் ஸ்டடி வேணும்னாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வேர்ஸ்ட் ஸ்டடி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். யூனிட் 2க்கு வந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ்லேயே அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோ. தேங்க்யூ.